பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல நைட்டு பூரா ஒரு பக்கம் வியானாவை புலம்பு விட்ட சபரியை வேற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்து ரம்யா கிட்ட போய் மன்னிப்பே கேட்டாப்புல விக்ரம் அப்படி என்னையா ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங்குமே இருக்குது. அடுத்து கிச்சன் டீம்ல ஒரு சலசலப்பெல்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது கிச்சன் ஏரியாவில். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க இல்லையா, பணப்புட்டி டாஸ்கில் வந்து ஒரு பக்கம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அண்ட் ஃபைனலிஸ்ட்டு. ஸோ அதில் வந்து சபரி வியானா அப்படின்ற மாதிரி ஒரு போர் போச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீடு எப்படி தரமான வெற்றி, அந்த ஒவ்வொரு பலூனும் மெதிக்கும் போது சபரி வந்து வியானாவோட பேரை நினச்சிக்கிட்டே மெதிச்சிருப்பான் போல. இந்த ரவுண்டு மட்டும் தோக்கக்கூடாதுரா, வியானாக்கு கரெக்டான பதிலடி இது கொடுக்கணுன்றதுல வெறியா இருந்திருக்கான் போல. ஒவ்வொரு மெதியும் அடிச்ச அடி அந்த மாதிரி இருக்குது. சரி, அந்த டாஸ்க்கை தோத்துட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸோ அடுத்த வாட்டி நல்லா ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்பயே வந்து வியானா ட்ரிகர் ஆகிட்டாங்க. நீ மிச்சர் தானே சாப்பிட்டுட்டு இருந்த, மிச்சர் தானே துண்ணுட்டு இருந்த அப்படின்னும் போது, ஆமாங்க நான் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நீங்கள் அதை கூட டாஸ்கில் கூட ஜெயிக்காமல் உட்காந்துட்டு இருக்கீங்க, நான் கேசரிலாம் மிச்சர் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி வியானாவோட கேசரியும் செஞ்சு விட்டு சபரி போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரே புலம்பல்ஸு, எப்படி ஒரே புலம்பல்ஸு போயிட்டு ஒரு பக்கம் திவ்யா கூட்டம், அவன் சபரி இருக்கானே, சபரி ரொம்ப ஓவராக இருக்கான், என் ரத்தம்லாம் கொதிக்குது இதெல்லாம் பண்ணுறது, மிக்சர் தான் அவன், டாஸ்கில் ஒன்றும் டாஸ்கில் ஜெயிச்சிட்டா மிக்சர் இல்லைன்னு ஆயிருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா நீ அந்த டாஸ்க்கு கூட ஜெயிக்கலையம்மா, டாஸ்க்கு ஜெயிக்காமல் நீ எதுக்குமா இப்படி புலம்பிட்டு இருக்க? ஏன்னா நீ அவனை வெறுப்பேற்றலாம் காலி பண்ணலான்னு நினச்சா அவன் ஒரு டாஸ்கில் முடிச்சு விட்டு போயிட்டான். இந்த வீட்டில் டாஸ்க்கும் இருக்குது, மற்ற எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒன்றுத்தில் தோத்துனா அது கணக்கில், எப்படி நீங்கள் தோத்துட்டா அது கணக்கில், இல்லைன்னா அது கணக்கு. என்ன லாஜிக் இது வியானா, வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இங்கே தான் புலம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து சாப்பிட போகும்போதும் புலம்புறாங்க. இதில் குறிப்பாக என்னை பீட் பண்ணிட்டுன்ற அவன் பெருமையாக பேசிகிட்டு இருக்கான், எனக்கு செம கடுப்பாகுது. எப்படி அவன்லாம் பேசலாம், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஐ கான் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எப்படி ஐ கான் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸா, ஏய் இது அது இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எதுன்றது நீங்களே புரிஞ்சுக்குங்க. இது ஒன்று. அடுத்ததாக இன்னொரு பக்கம் உள்ள என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்ரூமில், பிக் பாஸ் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் போயிட்டு மன்னிப்பே கேட்குறாரு ரம்யா கிட்ட. ஏன்னா ஒரு விஷயத்த ரம்யா வந்து சொல்லியிருப்பாங்க, கோழை அழுதா கோழைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்களே அழுதுட்டு இருக்கீங்களா, அப்போ நீங்களும் கோழையான்ற ஒரு வார்த்தை போட்டவுடனே அது ஹெவியாக விக்ரமை வந்து யோசிக்க வைக்குது, திங்க் பண்ண வைக்குது. ஏன்னா விக்ரம் நாமினேஷனில் இந்த ரீசன் தான் பயன்படுத்தியிருக்காரு. அப்போ நீயே அழும்போது நீ இன்னொருத்தரை பார்த்து கோழைன்னும் போது அப்போ நீ என்ன அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் ஹெவியாக ஹிட் ஆகுது. அப்போ வந்து சொல்கிறார் ரம்யா கிட்ட, தேங்க்ஸ் ஃபார் ரியலைசேஷன் ரம்யா. எப்படி தேங்க்ஸ் ஃபார் ரியலைசேஷன் ரம்யா, இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாச்சு. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கொள்ளணும், நீங்கள் டைம் எடுத்துக்குங்க, அழுறதெல்லாம் அழாதீங்க. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இந்த மாதிரி டைம் எடுத்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா, ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அது நடிக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ எனக்கு கேட்கணும்னு தோணிச்சதான் சொன்னேன், வெளியே அந்த மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் ஆகும், இதெல்லாம் ஆகும் அப்படின்றத சொன்னார். ஓகே, இல்லை நான் உங்களை அப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்க கூடாது, நான் அப்படி பண்ணது என் தப்பு தான் அப்படின்றத ஒத்துக்கிறார். ஸோ ஒரு பாயிண்ட்ல நீங்கள் அழுதுதை நான் இப்படி ஜட்ஜ் பண்ணியிருக்க கூடாதுன்றதை ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணிடுறார் ரம்யா கிட்ட. ஓகே, உடனே ரம்யா என்ன சொல்கிறாங்க, இல்லை எல்லாருக்கும் ஒரு அழுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அந்த சுச்சுவேஷன் ஹெவியாக நம்ம டேமேஜ் ஆகிருப்போம், எப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஹெவியாக உடஞ்சி போய் நம்ம பல தாக்கத்தை தாங்கி வந்திருப்போம், அதில் பிரேக் அவுட் ஆகிற சுச்சுவேஷன் தான், அப்போ அந்த சுச்சுவேஷனில் வர்றது அழுகை, அது தப்பு கிடையாது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்ட், நான் அதை யோசிக்காமல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டேன், அதுதான் நான் சாரி கேட்குறேன், நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை, அது எனக்கு ரொம்ப ஹிட் ஆகுது அப்படின்றத சொல்கிறார். ஓகே, இந்த வீடுனா அப்படி தானே இருக்கும், எல்லா எமோஷன்ஸும் பெரிய லெவலில் இருக்கீங்க. ஸோ என்ன சொன்னீங்களே நீங்களே பண்ணுறீங்களேன்றதான் எனக்கு இடிச்சுது. என்ன நான் ஒரு டவுனாக இருக்கும்போது, நான் ஒரு இதுவாக இருக்கும்போது நீங்கள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணீங்க, இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்களே, அது எனக்கு இடிக்குது, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்றதை ஓப்பனாக இந்த ஒரே டைலாக் தான். நானும் ரம்யா பேசுகிறத பார்த்து விக்ரமை போட்டு செய்ய போகிறா, வச்சு காலி பண்ண போகிறேன்னு பார்த்தா இந்த ஒரே விஷயம் தான். ஒன் லைனாக இருந்தாலும் அது குத்தணும்ல. இப்போ நம்ம ஒரு வார்த்தை கேட்டாலும் அப்படியே ஆணி அடித்தால் போல் இறங்கணும், அது கரெக்டாக விக்ரமுக்கு இறங்கிருச்சு. இறங்கினதால தான் சாரி வந்து கேட்குறாரு. வியானா பாரி பேசுறதுலாம் வேஸ்ட்டு. கேட்டவுடனே சரி ஓகே, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது அவ்வளோ கோழைத்தனமே கிடையாது, என் தப்பு, அந்த கோழைத்தனன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கக்கூடாது, என் தப்பு தான். ஸோ அவ்வளோ ப்ரெஷரில் வந்து எல்லாருக்குமே ரியாக்ட் ஆகும், நான் அதை இப்போ தான் உணர்றேன். எனக்கு இன்னொரு விஷயமும் காலைல தான் சாண்ட்ரா புரிய வச்சாங்க, பிரஜன் எவிக்ட் ஆன அப்புறம் சாண்ட்ரா அழுது இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அப்போ நீ கனி எவிக்ட் ஆகும்போது நீ அழுதில்ல, அப்போ உனக்கு அது புரிஞ்சிச்சா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்போ தான் என் மைண்டு கிட்டாச்சு.
ஸோ அவங்க சொன்னப்போ ஒன்று ரியலைஸ் பண்ணேன், அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீ வந்து சொன்னபோது உன் பாயிண்ட் ஆஃப் வியூவும் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னையும் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. ஸோ அல்றதெல்லாம் கோழத்தனம் கிடையாது, அது வந்து ஒரு விதமான தைரியம் தான், ஓகே அப்படின்றத சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டுடுறார். எப்படி மன்னிப்புமே அங்கே கேட்டுடுறார். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு வந்து நல்லா ப்ளே பண்ணுங்க, நாளிலேருந்து இந்த மாதிரி டவுன் ஆகி உட்காருது இதெல்லாம் பண்ணாதீங்க, ஸோ கரெக்டாக இது பண்ணுங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அங்கே முடியுது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் விக்ரம் வந்து இவங்க மேலே தான், ஒரு பக்கம் ரம்யா வந்தாங்க, ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ணாங்க, நான் சொல்லிட்டேன் அது அவங்க சொல்லிட்டேன்ற மாதிரி முடிஞ்சிச்சு. ஆனால் விக்ரம் வியானா பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாது, அவங்க ஏதாவது ஒன்று சொல்லணுன்றதுக்காக சொல்லிகிட்டே இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது. எதுக்கு இப்படிலாம் பேசணும், இது பண்ணுன்ற மாதிரி சாண்ட்ரா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சாண்ட்ராவும் ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்க. ஏன்னா சாண்ட்ராவால் நிறைய பேர்கிட்ட போய் பேச முடியல. ஏன்னா அவங்க பண்ண காரியங்கள் தான், அவங்க பண்ணாத காரியத்துக்கு எதுவுமே இங்கே நடக்கல. அவங்க பண்ண காரியத்தோட எதிர்வினை தான் இப்படி வந்து அவங்களை சுற்றி இந்த மாதிரிலாம் பண்ணுதுல, அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி ரியாக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதே தெரியாமல் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே விக்ரம் சொல்கிறார், இந்த வீடுன்றதால நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த வீடுன்றதால நம்ம முகத்தை பார்த்துக்கிறோம், இதெல்லாம் எப்படி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது, வாங்க வேண்டியது இருக்குது. இதே வெளியே போனால் நம்ம மீட் பண்ணுவோமா, பேசுவோமா, அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்க மாட்டோம்ல, இதெல்லாம் பண்ண மாட்டோம்ல, அந்த ரேஞ்சில் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது இருக்கிற நாள்லாம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த டேஸ் வந்து நமக்கு எமோஷனலாக ட்ரெயின் ஆக்குறது, எமோஷனலாக டவுன் பண்ணுறது தான் இது. அந்த ரீதியில் தான் இருக்கும். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, அதை நினச்சி யோசிச்சு இது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் வந்து அட்வைஸ் பண்ணிருக்கான். யாருக்கிட்ட, சாண்ட்ரா கிட்ட. ஆனால் சாண்ட்ரா விக்ரமோட பாண்டிங் பார்த்தீங்களா புது லெவலாக இருக்கு. ஆனால் பிக் பாஸ் சொன்னது தான் இந்த இடத்துல நான் அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். ஸோ எதிரி நண்பன் ஆவான், நண்பன் எதிரி ஆவான், அந்த கேட்டகிரி தான். ஸோ ரெண்டு பேருமே ஒரு பக்கம் விக்ரம் எந்த இடத்துலையுமே சாண்ட்ராவை பற்றி ரொம்ப தப்பாவோ தரம் தாழ்ந்தோ பேசினதில்லை. ஆனால் சாண்ட்ரா இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே தரம் தாழ்ந்து இதுவாக பேசியிருக்காங்க. ஆனால் அப்படி பேசப்பட்ட நபர்கள் தான் இன்னைக்கு வந்து சாண்ட்ரா கூட நின்னவங்க, சாண்ட்ரா கூட இருந்தவங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் விக்ரம் அவன் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறான், அவன் பார்வையே சரியில்லைன்ற மாதிரி பிராண்ட் பண்ணீங்க ஒன்று. ரெண்டாவது சபரி வந்து ப்ரொஃபஷனில் என்னென்னலாம் பண்ணியிருப்பான், இதெல்லாம் பண்ணியிருப்பான்ற மாதிரி சபரியை பிராண்ட் பண்ணீங்க. எப்படி சபரி பேரை வச்சு இப்படி பயன்படுத்துறீங்க, ரெண்டு. மூணாவது என்ன சொன்னீங்க, அரோரா வந்து அன்றைக்கி அந்த தூக்க ஸ்லிப்பில் அரோரா வந்து ஜென்யூனாக மன்னிப்பு கேட்டாங்க, அதையும் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி இதெல்லாம் பண்ணிருந்தீங்க. கடைசியில் இப்போ உங்களுக்கு எதுவும் வேண்டாம், இதெல்லாம் வேண்டான்ற மாதிரி உங்களுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சொல்லி இது பண்ணுறதுக்குமே அந்த 3 பேர் தான் நிற்கிறாங்க. ஸோ தட் இஸ் கர்மா. நீங்கள் யாரை எப்படி மோசமா அப்படின்னு சொன்னீங்களோ அந்த இடத்துல அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள், உங்கள் கூட இருந்தவங்க எப்படி, சிம்பிள் எக்ஸாம்பிள், இவங்க எவ்வளோ கேவலமாக இதெல்லாம் பேசியிருக்காங்கல்ல, அதெல்லாம் விட்டுட்டு இவங்க எப்படி, அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு, ஆனால் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, உங்கள் கூட இருந்தவங்க இப்போ எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பிக்கெஸ்ட் அது வந்து சரியான ஒரு தருணம். அது சாண்ட்ராவை பார்க்கும்போது இது நம்ம பண்ண கருமா நம்மளை சும்மா விடாதுன்றது தான் எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் கைஸ்.